வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு மும்பை மேனேஜ்மெண்ட் வந்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை மும்பை மேனேஜ்மெண்ட்டாக கேப்டனாக போடலைங்க. பாண்டியாவை நீங்கள் மும்பைக்கு ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் மும்பை ஃப்ரான்ச்சைஸ் பாண்டியா கிட்ட அணுகுனாங்க. ஆனால் பாண்டியா குஜராத்தில் இருந்தப்போ என்ன சொன்னார்னா, நான் இங்கே கேப்டனாக இருக்கேன், 2 சீசன் டீம் லீட் பண்ணியிருக்கேன், நான் இங்கே இருந்தேன்னா தொடர்ந்து கேப்டனாக தான் இருக்க போகிறேன். இப்போ நான் திரும்ப மும்பைக்கு வரணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கேப்டன் பொறுப்பை கொடுத்து எனக்கு ஃபேவர் பண்ணால் மட்டும்தான் நான் உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு தான் பாண்டியா உள்ள வந்தாரு. இப்போ இந்த சீசன் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் நடந்து முடிந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப 2 கேமில் ஆடி 2 கேம்லையுமே மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. தோத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பாண்டியா மேலே பல விமர்சனங்கள் வருது. பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண மாட்டார் கரெக்டாக, இவரே இனிஷியலாக பவர் பிளேயில் பால் போட போயிடுறாரு, பும்ராவுக்கு ஓவர் கொடுக்கறது கிடையாது. இப்போ தீபக் சகாரோட ப்ளஸ்ஸே என்னன்னா அந்த பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுப்பார். அப்போ தோனி ப்ராப்பராக தீபக் சகார் பயன்படுத்துவார். அப்போ அதே மாதிரி இப்போ ரன் ஒரு மாடரேட்டாக போயிட்டு இருக்குன்னா பும்ரா யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ரன் பயங்கரமாக போகுது. பவர் பிளேயில் 80 ரன்கள் கிட்ட எஸ்ஆர் கட்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த சமயத்தில் பும்ரா அழைச்சிட்டு ஒரு ஓவர் கொஞ்சம் ரன் போகாமல் தடுத்துருந்தாங்கன்னா அது சன்ரைசர்ஸ்க்கு ஒரு பேக் ஃபயராக மாறி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பாண்டியா பண்ணலைன்னு பல விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழலில் தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்பானி மனைவியும் சரி, அம்பானி பையனும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் கிட்ட பேசியிருப்பாங்க. திரும்ப நீங்களே கேப்டன்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ரோஹித் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு கான்வர்சேஷனில் ரோஹித் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரியலை. ஸோ தொடர்ந்து பார்ப்போம், அவர் நல்லா பண்ணட்டும், 2 கேமில் முடிவு எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் தனக்கு ஆஃபரை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ரோஹித் சர்மா பேசியிருக்காரு. நன்றி.